பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீடித்த நாட்களை விரும்புகிற மனுஷன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். இதை யார் விரும்பாம இருப்பா? கண்டிப்பா எல்லாரும் விரும்புவாங்க. நீடித்த நாட்களை யாராவது விரும்பாம இருப்பாங்களா? என்ன இது முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். நீடித்த நாட்களை விரும்புகிறது அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை, பரலோக வாழ்க்கையை சொல்றார். அதை விரும்புகிறது யார்? நன்மையை காணும்படி. நன்மை அப்படிங்கும்போது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மையை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை. மெயினாக சொல்லணும்னா இதை விட மேலானதை, பரலோக நன்மையை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். சரி, இந்த நன்மையையோ இந்த நீடித்த நாட்களையோ பெறணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் முதல்ல நம்மை விட்டு விலகக்கூடாது. கிருபை அப்படிங்கும்போது தேவன் கிருபையாக இருக்கிறார். இயேசுவை விட்டு நாம் விலகக்கூடாது. அடுத்தது அவருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. அவருடைய வேத வசனங்களை விட்டு விலகக்கூடாது. அவருடைய கட்டளைகளை விட்டு விலகக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நன்மையை காணணும் அப்படின்னா, நீடித்த நாட்களை நாம் விரும்பணும் அப்படின்னா, முதலாவது கிருபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகக்கூடாது. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. அப்படின்னா இது ரெண்டுமே உன் கழுத்தை சுற்றி எப்பொழுதும் இருக்கணும். அதாவது ஒரு செயின் நம்ம வேர் பண்ணியிருக்கோம்னா அது எப்பொழுதுமே நம்ம கழுத்திலே இருக்கும் இல்லையா? அதை போன்று அந்த அளவுக்கு நெருக்கமாக உன்னை சுற்றியே இருக்கணும், உன் மீதே இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். ஏதோ 1 மணி நேரம், இல்லை 1 நாள், இல்லை 1 வாரம், இல்லை 1 வருஷம், அப்படி இல்லை. எப்பொழுதுமே அது உன்னை சுற்றியே இருக்கணும், உன் மீதே இருக்கணும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தபடியா, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். உன் இருதயத்தில் ஆழ பதித்து வைத்துக்கொள். உன் இருதயத்தின் ஆழத்தில் கிருபையும் சத்தியமும் அதிக அதிக அதிகமாய் பதித்து வைக்கப்பட வேண்டும். அப்படி நீ பதித்து வைத்தால் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீ எந்த அளவுக்கு உன் இருதயத்துல அந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, ஆழ பதித்து கொள்கிறாயோ, அந்த அளவிற்கு நீ நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வாய். அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய். ஏன்னா உன்னிடத்துல கிருபையும் சத்தியமும் ஆழமாயிருக்கிறது. ஆனால் கிருபையும் சத்தியமும் நம்மிடத்துல ஆழமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, இயேசுக்கு பயப்படுகிறதே ஜீவனுக்கேதுவானது, உயிருக்கேதுவானது. இயேசுவுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். பயம்னா எப்படி? ஆண்டவர் நம்மளை கொன்றுவார், அழிச்சிருவார், இல்லைன்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வளர விடாமல் பண்ணிடுவார், நம்ம வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிருவார்
அந்த பயம் இல்ல. அன்பு கலந்த பயம். இப்ப நம்ம அப்பா, அம்மா மேல நமக்கு எப்படிப்பட்ட பயமா இருக்கும்? அன்பு கலந்த பயம் இருக்கும் இல்லையா? அந்த அன்பு கலந்த பயம் அவசியம் தேவை. ஏன்னா அவர் கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அவருக்கான அந்த கனத்தை, அந்த மகிமையை, அந்த ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த தவறவே கூடாது. அதுதான் ஜீவனுக்கு ஏதுவானது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பயம் இருக்கணும் முதல்ல. பயம் இருந்தாலே நாம வழி தப்பி போக மாட்டோம். நாம அந்த இடத்துல ஜீவனை விட்டு விலகி போக மாட்டோம். ஜீவனுக்கு ஏதுவானவைகளையே செய்வோம். பயம் இல்லாத போது தான் துணிகரம் வரும். துணிகரம் வரும்போது நாம வழி விலகி போவோம். அதுதான் இங்க சொல்கிற விஷயம். அந்த பயம் இருக்கணும். அன்பு கலந்த பயம் இயேசுவின் மீது இருக்கணும். அப்பொழுது நாம ஜீவனுக்கு ஏதுவானவர்களாகிறோம். மறுபடியும் இங்க ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் மாணவர் என்றான். இப்ப என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா அவர்தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஜீவன், தீர்க்காயுசு எல்லாமே நித்திய ஜீவனை குறிக்குது. உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தீர்க்காயுசை ஆண்டவர் கட்டளையிடுவார். அதை விட மேலாக நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார். எப்படி? அந்த தேசத்தில் குடியிருக்கும்படி வாக்களித்தார் இல்லையா? அப்போ அந்த தேசத்தில் குடியிருக்கணும், நன்மையை காணணும், நீடித்த நாட்களை பெறணும். அந்த தேசங்கும்போது பரலோகம். உலகத்தை மாத்திரமல்ல, இது பரலோகம். அந்த தேசத்தில், அந்த பரம தேசத்தில் குடியிருக்கணும் அப்படின்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கடைசியாக என்ன அப்படின்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்ப ஜீவனை விரும்பக்கூடாதா? அப்ப நம்முடைய உயிரை விரும்பக்கூடாதா? அப்ப நான் சாகணும்னு நினைக்கணுமா? அப்ப நான் சாகணுமா? அப்படின்னா ஆமாம், சாகணும். எதுக்கு சாகணும்? உலக வாழ்க்கைக்கு சாகணும். உலகத்துல தான் இருக்கிறோம். இப்போ உலக வாழ்க்கைக்கு சாகணும்னா இது எப்படி இது அப்படின்னா, அதாவது வேறு பிரித்திருக்கிறார் ஆண்டவர். உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவனுக்கு வேறு பிரித்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில வாழணும் தவிர உலக வாழ்க்கைக்கு நாம சாக வேண்டும். அதை இழக்க வேண்டும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, என் இயேசுவுக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். என்னையே இழக்க தயாராக இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். அப்படி நான் ஒருவேளை நான் இழந்தேன் அப்படின்னா, நான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வேன். என் ஜீவனை ரட்சிக்க விரும்பினா அதை இழந்து போவேன். என் ஜீவனை நான் இழந்து போனால், என் உலக வாழ்க்கையை நான் இழந்து போனால், என் உலக காரியங்களை விட்டு நான் இழந்து போனால், நான் ஜீவனை பெற்றுக்கொள்வேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். பரலோகவாசியாவேன் அப்படிங்கிறது அர்த்தம். இதைத்தான் வசனம் இங்க சொல்லி வைத்திருக்கு. நன்மையை காணும்படி விரும்புகிறவர்கள் சீடித்த நாட்களை பெறுவார்கள். அதை விரும்புகிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். யார்? நம்மிலே யார்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமை.